தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கரூரில் நடந்த அந்த துயரமான நிகழ்வு இன்னும் தமிழர்கள் மனதிலிருந்து அகலவில்லை. இதற்கிடையில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்க போது சுப்ரீம் கோர்ட் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக நள்ளிரவில் ஏன் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதற்கு அரசு தரப்பிலிருந்து உறவினர்கள் கேட்டதால் அவ்வளவு சீக்கிரமாக செய்து கொடுத்தோம் என்கிற பதில் சொல்லியிருந்தாலும் கூட சுப்ரீம் கோர்ட் திரும்பவும் கேட்டிருக்கிறது, அதில் தடயவியல் நிபுணர்கள் இருந்தார்களா, அதற்கான சாத்தியங்கள் இருந்ததா, எத்தனை மருத்துவர்கள் அதில் ஈடுபட்டார்கள், எத்தனை டெஸ்க் இருந்தது என்கிற பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அரசு விரிவான பதில் கொடுப்பதாக சொல்லி இருந்தாலும் கூட இந்த கேள்விகளும் இந்த பதில்களும் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. நள்ளிரவு போஸ்ட்மார்ட்டம், சுப்ரீம் கோர்ட்டில் விரியும் கரூர் சோக சித்திரங்கள், இதை குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள், வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பம்மல் டி கந்தசாமி அவர்கள், வணக்கம் சார். சார், ரங்கராஜ் சார், சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் எடுத்திருந்தாங்க, மதுரை பெஞ்சும் விசாரிச்சிருந்தாங்க, இதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. பல்வேறு கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான கருத்துக்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக நீதிமன்றங்களில் வழக்கு வரும்போது நீதிபதி சில தெளிவுகள் எல்லா தரப்பிலிருந்தும் தர வேண்டும்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகள் எல்லாம் அவங்கள சில ரிமார்க்ஸ் கூட வழக்கு நடக்கும்போது தெரிவித்த சில கருத்துக்கள் இறுதி தீர்ப்பில் வருவது கிடையாது. இப்படி தான் இறுதி தீர்ப்பு வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க சில கேள்விகள் கேட்ட விஷயங்கள் பெரும்பாலும் இறுதி தீர்ப்பில் அமையாது. அதனால் அந்த கேள்விகள் வைத்துக்கொண்டு நாம் இதுதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து விட்டார்கள் என்று தவறான கன்க்ளூஷனுக்கு நாமும் வரக்கூடாது. ஏன்னா அவங்க தெளிவு பெறுவதற்காக சில கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கான விளக்கங்கள் கேட்பாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ மற்றவங்களோ விளக்கம் கொடுப்பாங்க, அது பிறகு பரிசீலனை பண்ணுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் அந்த கேள்விகள் வைத்தே நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது ஏன் அந்த கேள்விலாம் கேட்குறாங்கன்னா, அவங்க பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு அறிக்கைகள் வருகின்றன. அதையெல்லாம் சரி பார்க்கும்போது இவங்க அந்த நடந்தது என்ன என்பதற்கான ஆதாரங்கள் சேர்ப்பதற்காக அந்த கேள்விகள் விளக்கங்கள்லாம் கேட்பாங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்க நடைமுறை. இப்போ நள்ளிரவில் போஸ்ட்மார்ட்டம் செய்யலாமான்னு கேட்டால், நாடே சுதந்திரம் வாங்கினது நள்ளிரவில் தானே. அப்போ அது மோசமானதா? அது ஏன் அந்த டைம் கேட்குறாங்க? இப்போ பொதுமக்கள் காத்துட்ருக்காங்க, ஒரு தவறான சம்பவம் சொல்கிறீங்க, பாடி சீக்கிரம் கொடுங்க, மற்ற 6 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது கிடையாது. அப்படி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது. டிலே பண்ணால் ஏன் டிலே பண்ணாங்க? பொதுமக்கள் அந்த அந்த இடத்துல அந்த துயரமான சம்பவத்தில் இவ்வளோ மக்கள் இன்னும் இருக்காங்க, குடும்பங்கள் சார்ந்து இருக்காங்க, அவங்களும் ஒரு டென்ஷனில் இருக்காங்க, பாடி வேகமாக வேணுன்றாங்க. இதனாலே இன்னும் கூட்டம் குழப்பம் ஏற்படுத்தி இன்னொரு ஸ்டாம்பிட் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டா அந்த வாங்கிட்டு அவங்க போய் அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க. அதனால் அங்கே இருக்கிற இது டென்ஷனும் மற்ற இதர நிகழ்ச்சிகளும் மேலும் அசம்பாவிதம் நடக்காததுக்கு அது ஒரு இதாக இருக்கும். ரெண்டாவது, பொதுவாக இதில் பொதுவாக போலீஸ் மேலே சொல்கிறது என்னென்னா, போஸ்ட்மார்ட்டம் டிலே பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். டிலே பண்ணாங்கன்னா அது ஏன் டிலே பண்ணுறீங்க, நான் பாடி வாங்கிட்டு போகணும். பெற்றோர்களுக்கு பிள்ளை அந்தவங்களுக்கு அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் சீக்கிரம் செய்து பாடி கொடுக்கணுன்னு தான் அவங்களுடைய இது. தவிர போஸ்ட்மார்ட்டம் எப்படி வேணாலும் செஞ்சுங்க, எனக்கு சீக்கிரம் கொடுங்க இப்படி தான் அவங்க ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. இந்த அழுத்தங்கள்லாம் அங்கே இருக்குது. ஆனால் அங்கே 2 இடங்கள் தான் இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு 2 டேபிள்கள் தான் இருக்குது. அப்படி இருக்கப்போ 30க்கும் மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டம் எப்படி 4-5 மணி நேரத்தில் நடந்தது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. லாஜிக்காக தானே சார்? அதான் விளக்கம் கேட்டிருக்காங்க. இவங்க சொல்லிட்டேன் இருக்காங்க, 500-600 போலீஸ் ஆஃபீஸர் பல மாவட்டங்கள்லேருந்து டாக்டர் வர வச்சுருக்காங்க. அதிகமான டேபிள்ஸ் போடப்பட்டிருக்கு, நர்ஸ் நிறைய வெளிமாநிலேருந்து வர வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அங்கே பிரித்து கொடு பல்வேறு ஹாஸ்பிட்டலில் அந்த பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்குன்னு சொல்லி. அது டீட்டெயில் அறிக்கை வரும்போது அதெல்லாம் தெரிஞ்சிடும். அதை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது.
நடந்து என்னென்ன விளக்கம் சொன்ன பிறகு அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து அதை ஆராயும். அதில் ஏதாவது தவறு இருந்தால் முறைகேடு இருந்தால் அவங்க கேட்பாங்க. இந்த கட்டத்தில் அதை பற்றி நாம் எதுவும் அதை சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கே போலீஸ் அறிக்கை வந்த பிறகு தான் நமக்கே முழுமையான தகவல் கிடைக்கும். சார் கந்தசாமி சார், இப்போ நீங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வாதம் பிரதிவாதம் ஜட்ஜியோட ஒப்பீனியன் இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு இதிலிருந்து என்ன நம்ம எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது இந்த கேஸுங்கிறது? இந்த கேஸை பொறுத்தவரை தாவேகா வந்து ஆரம்பத்தில் இருந்தே சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசை பொறுத்தவரை முதல் கோணம் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து வேகமாக ஒரு வேலை நடக்குது. இந்த சைடு வந்து மயான அமைதி, தாவேகா தரப்பில் ஃபுல்லாக அமைதி. ஏன் பேசலை, ஏன் ஓடிட்டார், வீட்டுக்குள்ளேயே இருக்கார், மீடியாவை சந்திக்கலை, ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க, இவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்களே தவிர ஒரு சைடு அரசு ஒரு நபர் கமிட்டி அமைச்சிருக்கு, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இவ்வளோ அமைதியாக இருந்து. எஸ்ஐடி உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு, அதுக்கு அமைதியாக இருந்திருக்காங்க இவ்வளோ இதையும் போட்டு. ஆனால் ஆப்போசிட்டில் அப்படியே பாருங்களேன், அரசு தான் அந்த ஒரு நபர் கமிட்டி அமைச்சது. அந்த ஒரு நபர் கமிட்டி ஜிஓ வந்து வெளியில் வச்சு இந்த மாதிரி இதுதான் அட்ரஸ்ஸு, இவங்க தான் பார்க்க போகிறாங்க, இதுதான் டீமு, பொதுமக்கள் ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தால் வந்து செல்லலாம், இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் அது நடக்கவே இல்லை. நைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, காலையில் விசாரணையே ஆரம்பிச்சாச்சு. அவங்க கையில் வந்து ஒரு அரசு துரிதமாக செயல்படுது அப்படின்னு இல்லை, அப்படி நடக்கவே முடியாது. அதுதான் அவங்க வந்து துரிதமாக செயல்படுதுன்னா அன்னைக்கு அந்த இது விடிகிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்த்துடலாமா? ஒரு நபர் கமிட்டி அமைக்கிறதே கமிட்டி அமைச்சிருக்கோம், இவங்க தான் தலைமை, இவங்க இந்த அட்ரஸில் இருப்பாங்க, பொதுமக்கள் யாருனாலும் என்ன ஆதாரம் இருந்தாலும் அங்கே போய் கொடுக்கலாம், யார் என்ன ஆதாரம் வச்சாலும் அங்கே போய் சொல்லலாம். ஆனால் இந்த அரசு கமிட்டியை போட்டுட்டு இருக்கிறதுலே உள்ள உயரதிகாரிகள் ஃபுல்லாக போய் ப்ரெஷர் மீட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி, இந்த டிஎம்கே ஐடி விங் ரிலீஸ் பண்ண வீடியோவை அரசு அதிகாரி அதில் ரன் பண்ணுறாரு. அந்த கிராஃபிக்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் டிஎம்கே ஐடி விங் ரிலீஸ் பண்ணது. ஸோ உயரதிகாரிகள், அரசு, அது இல்லாமல் வந்து ஒரு தமிழக அரசு அமைச்சிருக்க இந்த கமிட்டி விசாரணை நடக்குவதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் எதுவும் தப்பு பண்ணல, இதுதான் தப்பு, நாங்கள் எதுவும் தப்பு. அப்போ அது எப்படி அங்கே நேர்மையாக நடக்கும்? எஸ்ஐடிலையும் அதே தான். எஸ்ஐடி அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அங்கே வந்து அரசு தரப்பு வந்து அந்த கோர்ட்டையே மிஸ்லீட் பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை. ஏன்னா அது ஒரு எஸ்ஓபிக்காக வந்த ஒரு மனு, அந்த எஸ்ஓபி மனுவுமே ஏற்றுக்கொண்டிருக்கவே கூடாது, அதுவும் ஒரு மிஸ்லீடு. ஏன்னா அவர் வந்து தினேஷுங்கிறவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் பெட்டிஷனே அனுப்பியிருக்காரு. பெட்டிஷன் அரசாங்கத்துக்கே போய் சேரலை, அந்த ட்ராக்கிங் எல்லாம் இருக்குது. சேர்றதுக்கு முன்னாடி, அரசாங்கத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாச்சு. தீர்ப்பு எப்படி எஸ்ஓபிக்கு வந்தது, எஸ்ஐடியாக வந்துருச்சு. இது எல்லாமே இப்போ நம்ம சொல்லும்போது அரசாங்கம் வந்து என்ன செஞ்சதுன்னா, இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க, எல்லாரையும் தூக்கி உள்ளே வைப்போன்னு சொல்லி 25 பேருக்கு மேலே கேஸ் போட்டது, ஒரு 4-5 பேரை அரெஸ்ட்டும் பண்ணாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் கேட்ட கேள்வியை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் திருப்பி கேட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தல. ரங்கராஜன் சார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அவைகளெல்லாம் கேள்விகளாக பார்க்க வேண்டியதில்லை, விளக்கம் கேட்டிருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஒரு மேலதிகாரி ஒரு பதில் சொன்னதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஃபேராக நடக்காது. அது வந்து ஒரு நபர் கமிஷன்னாலும் சரி, இல்லை எஸ்ஐடினாலும் சரி. எப்படி ஒரு சைடு தாவேகா அமைதியாக இருந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற முயற்சி பண்ணாங்க, ஆனால் அரசாங்கத்துக்கு ஏன் அந்த பதட்டம்? வரிசையாக எல்லாரும் வந்து ப்ரெஷர் மீட் பண்ணுறது, வரிசையாக ஒன்றும் இல்லை, அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது, ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தமிழக அரசு, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டிஎம்கே எம்எல்ஏ, அந்த ஒரு பெய்டு யூடியூபர்ஸ் குரூப்பு, பத்திரிகையாளர் சங்கங்கிற போர்வையில் ஒரு லிஸ்ட்டு, சமூக செயற்பாட்டாளர்கள். இவர்கள் டிஎம்கே ஏதாச்சும் தப்பு நடந்தது, டிஎம்கே ஆட்சியில் தப்பு நடந்ததுன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் டிஎம்கேக்கு ஒரு ஆபத்துனா வெளில வந்துடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவோட அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுக்குன்னு ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இருக்குது. அது வந்து இங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு தரும்போது அது அப்படியே ஃப்ளாஷ் நியூஸில் அப்படியே பரபரப்பாக்குனாங்க. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும்போது அங்கே வந்து அப்படியே அமைதியாக வேறு ஏதோ அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்காத மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கே ஐடிவிங் இவ்வளோ பெரிய எக்கோ சிஸ்டம், எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிற டிவிகே மேலே பாஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ அவங்களெல்லாம் அரசு ஒன்றும் செய்யலை.
பொது தளத்தில் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை சொன்னால் பொதுமக்களை தூக்கி கைது பண்ணாங்க. அப்போ இது ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைங்கிறத இதை காட்டுது. சார் ரங்கராஜ் சார், இப்போ இவங்க தனிநபர் அமைச்சிருக்காங்க, எஸ்ஐடி இது பண்ணியிருக்காங்க, எல்லாம் சரி. இவங்க சிபிஐ விசாரணை வேண்டும் கேட்குறாங்க. ஏன்னா முதல் நாளிலிருந்தே பல்வேறு எதிர்க்கட்சிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அரசோட தவறு, காவல்துறையோட தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப அதே தமிழக அரசும் காவல்துறையும் விசாரித்தா அதில் உண்மை வெளிவருமா அப்படிங்கிற சந்தேகம் கட்சிகளுக்கு விடுங்க, மக்களுக்கே இருக்கும். அப்போ அதை வந்து சிபிஐட்ட ஒப்படைக்கிறதான சரியான விசாரணை முறையாக இருக்கும். அது ஏன் அரசு மறுக்கிறது? இல்லை, முதல்ல எனக்கு இது உடன்பாடு இல்லை. சிபிஐ ஏதோ வானத்துலேருந்து வந்தவங்க மாதிரி பெரிய தூய்மையானவர்கள், அதெல்லாம் புனிதமானவர்கள்லாம் கிடையாது. சிபிஐ மேலே இதே ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சிகளாக இருக்கும்போது அவங்க மேலே சிபிஐ மேலே புகார் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எந்த இன்வெஸ்டிகேஷனும் அவங்க வந்து அரசியல் கலப்பு இல்லாமல் செய்வதில்லை, அரசியல் விவசாயம் கூட தான் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளாக இருக்கும்போது சொல்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை பயன்படுத்துவாங்க. வேறு கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சியானவுடனே அவங்க சிபிஐ குறை சொல்லுவாங்க. இதில் நாடு தழுவிய அளவில் பல்வேறு தேசிய கட்சிகள், மாநில கட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் சிபிஐ போட்டதுனாலே எல்லாம் சரியாக இருக்கும், இது இவங்க போலீஸ் தரப்பில் செய்து வந்தால் எல்லாம் தவறாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஜென்ரலைசேஷன் செய்ய. அவர்கள் சம்மந்தப்படாமல் இருந்தாக்கா நீங்கள் சொல்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆமாம். ஆனால் இதில் பர்மிஷன் கொடுத்ததுக்கும் காவல்துறைக்கு பங்கு இருக்குது. அவர்கள் ஏற்கனவே அந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடாது, ரொம்ப குறுகலான இடம் தெரிந்தும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த கைட்லைன்ஸ் வந்து நிறைய ஃபாலோ பண்ணலன்னு தெரியும், காலையிலேருந்து இருக்காங்க. அவர் மேலே தவறுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கப்ப அவர்களே விசாரிக்க சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ பொதுவாக வந்து நம்ம அரசியலமைப்பு எப்படின்னு சொன்னால், மாநிலத்தில் நடக்கிறத வந்து அந்த மாநில போலீஸ் அவங்க சம்மந்தப்பட்ட இது வந்து நடத்துவாங்க. அவர்கள் விருப்பப்பட்டால், தேவைப்பட்டால், அவர்கள் அனுமதி கொடுத்தால் நம்ம சிபிஐக்கு மாற்றலாமே தவிர நேரடியாக சிபிஐக்கு உத்தரவு கொடுக்குறது வந்து தரப்பு. அட் அகேன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம். நீங்கள் எடுத்த உடனே எல்லா வழக்குகளும் சிபிஐக்கு பார்த்தீங்கன்னா மாநில ஸ்டேட் போலீஸ் உடைய மொரால் என்ன ஆகும்? அவங்க வந்து நீங்கள் இடிக்கிற மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் நம்பிக்கை இல்லாமல் உருவாக்குறது தவறு. மற்ற டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருந்தா நீங்கள் சொல்கிற வாதம் ஏற்றுக்கலாம். இதில் அவர்களுமே சம்மந்தப்பட்டிருக்காங்கிறப்ப இப்போ இந்த துறை ரீதியான விசாரணைங்கிற மாதிரி ஆயிடுமே சார். நண்பர் நிறைய விஷயம் சொன்னாலும் உண்மைதான், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போது எஸ்ஐடி இருக்குது, போலீஸ் விசாரணை எஸ்ஐடி இருக்குது, கமிஷன் இருக்குது. இதெல்லாம் வரும்போது, அறிக்கைகள்லாம் வரும்போது நாட்டுக்கு எல்லா விளக்கங்களும் பெறப்படும். பப்ளிக்கே அது வந்து நம்ம என்னன்றது எல்லோரும் புரிஞ்சிக்கலாம். நான் கோர்ட்டில் வருவாரம் பப்ளிக் நாலேஜ் தானே. அது என்ன பெட்டிஷன் வச்சாலும் கவுண்டர் வச்சாலும் அதெல்லாம் கோர்ட் கேஸில் வரும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது, ஜட்ஜுக்கும் தெரியறது வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அந்த விசாரணை அடிப்படையில் பின்னால் வர வேண்டிய விஷயங்கள். ஆனால் ஒரு சிறப்பம் மட்டும் நான் சார் சொல் பதட்டம்னு அங்கேருந்து வருந்து கொண்டு 8 பேர் பிஜேபி குழு இந்த மாநிலத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இங்கே இருக்கிற அதிமுக தலைவரெல்லாம் உடனடியாக அவங்க ரியாக்ஷன் கொடுக்கலையா? ஸோ ரியாக்ஷன் கொடுக்குறத வச்சு நம்ம எல்லாம் பதட்டம் சொல்ல முடியாது. அப்போ அதிமுக பழனிசாமிக்கு என்ன பதட்டம்? அவரையும் அறிக்கை விடுறாரு உடனே. அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஏன் அறிக்கை விடணும்? இல்லை பிஜேபியிலேருந்து அறிக்கை விடணும்? எப்படியாவது இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சென்ட்ரல் ப்ரோப் மாதிரி மாற்றணுன்னு அவங்க ஒரு முயற்சி மாதிரி அவங்க ஏன் செய்யணும்? அறிக்கையே வரலையே, போலீஸ் அறிக்கை வந்து நீ அதுக்கு பிறகு ஏதாவதுன்னா செய்யலாம். ஆனால் இதெல்லாம் செய்வதுக்கு முன்னாலே இவங்க ஒரு ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க? அது வேறு விதமான ஒரு அரசியலும் காட்டுது. அதனால் இந்த பிரச்சனை அரசியல் ஏன் வருதுன்னு தெரியல. இவங்க ஒரு ஒன்-மேன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கமிஷன் மீது கவர்மெண்ட்டு அதோடய ஃபைண்டிங்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஃபைண்டிங்ஸ் மேலே அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா குற்றச்சாட்டு சொல்லலாம். அல்லது எஸ்ஐடி டீமும் சரியான முறையில் செய்யலைன்னு சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் இந்த ப்ரோப் சரியில்லை, இப்போ வேற ஒரு ப்ரோப் தேவைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட் அந்த ப்ரோப் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் அந்த கமிஷன் நடந்த விஷயங்கள்னா கூட சரியான முறை நடக்கலைன்னா இன்னொரு ப்ரோப் அவங்க ஆர்டர் பண்ணலாம். அதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜராக இருக்கும். ஆனால் மாநிலத்தில் இருக்கிறது எல்லாமே எதுவுமே விசாரிக்கக்கூடாது, எல்லாமே சிபிஐக்கு மாட்டணுன்றது ஒரு சரியான வாதம் இல்லை. ஒரு ஸ்டேட் போலீஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அது மேலே வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோம்னா அப்போ நாட்டில் எதில் தான் நம்புறதுன்னு சொல்ல. இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இந்த முடிவுகள் வரட்டும், அந்த கமிஷனோட அறிக்கைகள் வரட்டும், வந்த பிறகு அது குறைபாடுகள் இருந்ததுன்னா அரசு மேலே குறை சொல்லாமல் அந்த கமிஷனை அரசோ போலீஸோ இந்த இடத்துல தவறு செஞ்சுருக்காங்க, இதை சரி பண்ணணுன்னு முன்கூட்டியே நம்ம செய்ய மாட்டாங்க. இப்படி பால் கமிஷன் ரிப்போர்ட்டு அந்த கவர்மெண்ட்டே போட்ட ரிப்போர்ட் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கலையா? அந்த மாதிரி அறிக்கை கமிஷன் ஒரு அறிக்கை கொடுத்து அது மீது வலுவான இப்போ சந்தேகங்கள் என்று இருப்பது போல்
அப்போ வலுவான ரெக்கமெண்டேஷனோட வரும்போது சம்மந்தப்பட்டவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும். அதுமாதிரி இப்போ தூத்துக்குடி சம்பவம் எதாக இருந்தாலும் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது இல்லையா, அதை வச்சு கூப்பிட்டு கேட்கலாம். அதனால் இந்த சந்தேகங்கள், இந்த ஏசியங்கள், விளக்கங்கள்லாம் வருவது நியாயம்தான். ஏன்னா இப்போ வந்து ஏர்லி ஸ்டேஜஸ், இறுதி ஸ்டேஜில் அறிக்கைகள் வைத்து ஒரு இறுதியான முடிவுக்கு வரலாம். நன்றி சார். சார் கந்தசாமி சார், இப்போ சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. தங்களுடைய சொந்தங்களை இழந்து வாடுற அவர்கள் வந்து உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அரசு செவி சாய்த்து அவர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் என்ன தவறு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ இந்த கொஸ்டினை பாதிக்கப்பட்டவர் தான் எழுப்பியிருக்காரு. நீங்கள் ஏதோ பாதிக்கப்பட்டவருக்கு நாங்கள் ஃபேவர் பண்ணுறோங்கிற மாதிரி அரசு சொல்லுதுன்னு சொல்கிறீங்க. இந்த கொஸ்டினை நேற்று உச்சநீதிமன்றத்தில் எழுப்புனதே பாதிக்கப்பட்டவர்கள் தான். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அரசு மேலே, எப்படி வந்து இவ்வளோ அவசரமாக பண்ணாங்க, 4 மணிக்கு எரியூட்டப்பட்டுருச்சு, ஏன் அந்த அவசரம் அப்படிங்கிறத கொஸ்டின் எழுப்புனதே பாதிக்கப்பட்டவர் தான். இதை விட ரொம்ப முக்கியமானது, 41 உயிர்கள் போயிருக்கு. அதில் மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இதை சட்டப்பூர்வமாக அணுகணுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம சட்டப்படி நம்ம இதை விவாதம் பண்ணுறோமே தவிர அதன் மீது கிடையாது. இப்போது அந்த 41 குடும்பத்திலேருந்து ஒரு குடும்பம் கூட தளபதி விஜய் அவர்களையோ இல்லை தாவேக்காவையோ குற்றச்சாட்டவே இல்லை. அரசாங்கத்தை தான் குற்றச்சாட்டாங்க. அண்ணன் சொன்னார், இந்த சிபிஐக்கு மாற்றுறது இதெல்லாம் நம்ம உள்ள போலீஸே பார்க்கலாம்ல அப்படின்னு. ஏன் அப்போ அஜித்குமார் வழக்கு உடனே சிபிஐக்கு மாறிச்சு? இது மேலும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தாவேக்காலேருந்து சிபிஐக்கு மாற்றணும்னு எங்கேயுமே கேஸ் போடல. தாவேக்கா எஸ்ஐடி வேண்டாம். ஏன்னா அவருடைய உயர் அதிகாரியே ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இவர் என்னதான் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும், சிபிஐயில் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருந்தாலும், இவர் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அதிகாரி தான். எஸ்ஐடி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட்டு கீழே தான் ஒர்க் பண்ண போகிறாரு. அந்த குழுவில் உள்ளவங்க போல தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரி தான். போலீஸில் உயர் அதிகாரி ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது சரியில்லை. அதனால் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி யாரையாச்சும் வச்சு அதில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அந்த டீம் வழியாக நீங்கள் வந்து இதை என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிறதான் தாவேக்கா தரப்பு கொடுத்துருக்கோம். இதை தவிர இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணா சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கமும் அதனுடைய படைகளும் தாவேக்காவுக்கு எதிராக பெரிய அரசியல் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அவங்க அரசியல் பண்ணுறாங்க. 2026க்கு இந்த கேஸு, இந்த 41 பேர் உயிரிழப்பை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய எதிர்க்கட்சிகளும் அரசியல் தானே பண்ணுவாங்க. இந்த இடத்துல தாவேக்கா எந்த இடத்துல அரசியல் பண்ணுச்சு? தாவேக்கா அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து இன்னைக்கு வர அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை எங்கேயும் எதையும் பேசவில்லை. மற்ற சுற்றி உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் அரசியல் பண்ணுறாங்கன்னா இவங்க பண்ணுற அரசியலுக்கு அவங்க எதிர்த்து பண்ணுறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் வந்து இந்த 41 உயிர்கள் மீது அரசியல் பண்ணாதீங்க, உண்மையான இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படிங்கிறது தானே தாவேக்காவோட தரப்பே சொல்கிறோம். இது வந்து இதை யாருமே கேள்வி கேட்காத விஷயங்கள் நிறைய இருக்குது. தாவேக்காவை பார்த்து எவ்வளவோ கொஸ்டின் இருக்குது. இத்தனைக்கு அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரை நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம். ஆனால் காவலர்கள் போதுமான அளவு இல்லை. காவலர்களுக்கு அங்கே யாருக்குமே அடிபடலை. ஆம்புலன்ஸு நம்பர் பிளேட் இல்லாமல் வருது. நம்பர் பிளேட் இல்லாமல் உள்ள ஆம்புலன்ஸில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபோட்டோ இருந்தது. செருப்பு வீசினாங்க. 600 இங்கே 500 காவலர் சொன்னாங்க, அங்கே 600 காவலர் சொன்னாங்க. அந்த காவலர்கள் எந்த ஒரு வீடியோலையும் 10 பேருக்கு மேலே எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண சொல்கிற இடத்துல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் குற்றச்சாட்டு சொல்லலாம் அப்படின்னா இவர் லேட்டாக வந்தார். இந்த லேட்டாக வந்தாருங்கிறதுக்கு எல்லாருமே எல்லா அரசியல் கூட்டங்களுக்கும் ஒரு டைம் கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் காவலர்கள்ட்ட ஒரு டைம் கொடுத்து ரிட்டர்னில் வாங்கிப்பாங்க. இங்கே வாங்கினது 3லேருந்து 10 அந்த டயத்துக்கு தான் போனார். அப்போது ஒரே ஒரு விஷயம் லேட்டாக வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே திரு விஜய் அவர்களை பார்த்து எந்த கொஸ்டினுமே கேட்க முடியாத அளவில் இந்த கேஸ் இருக்குது. ஆனால் இந்த அரசு பதட்டத்தில் எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் இப்போ நிற்கிது. அங்கே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக சார். சார் ரங்கராஜன் சார், இப்போ போஸ்ட்மார்ட்டம் மக்கள் கேட்டாங்க, அதனால் அரசு வேகமாக செஞ்சு கொடுத்தது, அது காலத்தின் தேவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் காலையிலே எரியூட்டப்படுவது அப்படிங்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அது அவங்கவுங்க
குடும்பத்தை சார்ந்தவங்க பாடி விட்டு உடனே அவங்க காரியங்கள் செய்கிறாங்க. அது அவங்களோட சார் ஒரு அது இரண்டு அவங்களுடைய விருப்பம். அதாவது 1-2 இழப்புகள்னா நீங்க சொல்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியும் 41 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 41 பேரும் மாதிரியான சேர்த்து அரசாங்கமும் போலீஸ் ஒரு இடத்துல வந்து இறுதி சடங்கு செஞ்சாங்களா? இல்லையே. அந்தந்த குடும்பங்கள் கொடுத்துட்டாங்க. அந்த குடும்பம் எடுத்துகிட்டு போய் அவங்க வழக்கப்படி என்ன செய்யணுமோ அவங்க செஞ்சுக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் அங்கே அரசோ போலீஸ் எங்கே வருது? அதில் அவங்க குடும்பம் சார்ந்து அவங்க நிகழ்ச்சிகள் அவங்க நடத்துகிறாங்க. அது அவங்களுக்கு என்ன வசதிப்படுத்தோ அவங்க வந்து அவங்க செய்கிறாங்க. தவிர இதில் போய் யாருடைய இந்த கேள்வியை தானே இது யாரு கேட்டிருக்கு. அந்த இறுதி சடங்கு பண்ணது அந்த குடும்பம், அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் செய்கிறாங்க. எதனால் இதில் வந்து மற்றவங்க வந்து கேள்வியே மற்றவங்கள வந்து அது வந்து கேள்வி கேட்கணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க குடும்பம் சார்ந்தவங்க அவங்க முடிவெடுத்து அவங்க செய்கிறாங்க. இதில் வந்து இதில் அதையும் வந்து அரசியல். ரெண்டாவது இப்போ சொல்கிறாங்க என்ன, இவங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்கல அப்படின்னு. இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பம் சொன்னதே 1-2 பேர். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த எஸ்ஐடி வேணாம், இப்போ எந்த எஸ்ஐடி வேணாம், சிபிஐ கொடுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தாவாக்கா சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் நேர்மாறாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட் தலைமை கீழே இருக்கிற ஒரு எஸ்ஐடி அமைங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் அவங்கள ஏற்றுக்கலையே. அந்த குடும்பம் சார்ந்த 1-2 பேர் தான் பேசியிருக்காங்க வருது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து இது சிபிஐ ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேயே ஒரு மாறுபாடு வருது. அதனால் பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு கோணங்கள்லேருந்து வருது. ஆனால் கோரிக்கைகள் என்பது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை தாவேக்காவோட கோரிக்கைகளை இங்கே முக்கியத்துவம் பற்றதாக இருக்காது. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த குடும்ப உறுப்பினர்களோட கோரிக்கைக்கு தான் சட்ட ரீதியாக அதிகப்படியான வலு இருக்கும். இருக்கட்டும், தாவேக்காவோட கோரிக்கை வந்து அவங்க முன்னால் இருக்குல்ல. அந்த கோரிக்கையை பாதிக்கப்பட்ட அந்த 2 பேர் பேசின குடும்பம், அந்த குடும்பங்களே அதை ஏற்றுக்கலையே. அவங்க சிபிஐக்கு மாற்றம் தானே சொல்கிறாங்க. அங்கே வேறுபாடு வருது. இல்லை சார், சிபிஐ ஆமோதிக்கலையே அவங்க. இல்லை சார், தாவேக்காவோட கோரிக்கையை ஆமோதிக்கிறதும் இல்லைங்கிறது தனிப்பட்ட விஷயம். ஆமாம், பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ கேட்குறாங்க. அப்போ அரசு கொடுக்கலாம் இல்லையா? நீங்கள் தாவேக்காவை விட்டுருங்க. பாதிக்கப்பட்டவங்க யார்? தாவேக்காவும் பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனால் அவங்க வந்து வேற விசாரணை கேட்குறாங்க. இவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சாம்பார் அவங்க சொல்கிறாங்க, சிபிஐன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு நபரை இழந்து வாடுகிறவர்கள் அவரை தான் பாதிக்கப்பட்டவருங்க. தாவேக்கா பாதிக்கப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்படலாம். அதெல்லாம் அரசியல் தாண்டி குடும்ப உறுப்பினரின் இழப்பு என்பது நீங்க அந்த அளவுக்கு தாவேக்கா பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா தாவேக்காரங்களே தாவேக்கா வந்து பாதிக்கப்பட்டுன்னு சொல்றாங்களே. எங்களுக்கு வந்து இழந்தவர்களோட இமேஜ் பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு எதிராக அறிக்கைகள் அவ்வளவு சொல்றாங்க. எங்களோட இமேஜ் பாதிக்கப்பட்டிருக்கு, கட்சிக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குல்ல. அது யாரும் மறக்க முடியாது. கட்சிக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த 2 பேர் விட்டுருங்க, 39 பேரும் ரங்கராஜன் சார் கட்சிக்கு பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா சட்ட ரீதியாக அந்த குடும்பத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு அவர்கள் கேட்கறது நெறியாளர். நீங்க வழக்கு யார் மேல இருக்கு? தாவேக்கா உடைய 2 செயலாளர் அவங்க பேர்ல இருக்குல்ல. அந்த வழக்கு போட்டது விசாரணைக்கே வரல. அப்படியே இருக்கட்டும் சார். உண்மையை நீங்க மறுக்க முடியாது. வழக்கு வந்து தாவேக்காவோட அந்த காரியதர்சி மேல இருக்கு. அந்த குடும்பம் மேல இருக்கா? யார் போட்டது? அப்ப குடும்பத்துல கிடையாது. இல்ல போட்டது யார் சார்? போட்டது யார் சார்? பாதிக்கப்பட்டவங்க யார் சார்? பாதிக்கப்பட்டவங்க தான். கட்சிக்கார வழக்கு இருக்கு சார். 2 பேர் கைது பண்ணிருக்காங்க. அது ஏன் பாதிக்கப்படலன்னு சொல்லலாம் நீங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வழக்கு அவங்க மேல தான் இருக்கு. அவங்க தான் பதில் சொல்றாங்க. அந்த வழக்கு போட்டது யாருன்னு கேள்வி இல்லை சார். வழக்கு போட்டதுனால அதான் பாதிக்கப்பட்டவங்க சொல்றேன். பாதிக்கப்பட்டவங்க எப்படி அவங்க நீக்கலாம்? நீங்க வழக்கு அவங்க மேல இருக்கு, சந்திச்சிருக்காங்க. இன்னும் இந்த விசாரணை தொடரும் போது இன்னும் சில பேர் யாரும் விசாரிக்க போறது சில பேர் மேல யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே சார். ப்ரொசீஜர் நான் சொல்றேன். விசாரணை நடந்த பிறகு நடக்கும்போது கூட இன்னும் சில பேர் மேல வந்து பேர்கள் ஆட் ஆகலாம். வேறு சில பேர் வந்து இது வரலாம், அதில் கைதாகலாம். அது தொடர்ந்து வரும். அதெல்லாம் நேரடியாக அந்த குடும்பத்து மேலே சார் வழக்கு போட்டிருக்கு. வழக்கு சந்திக்கிறவங்க யாரு? நீங்கள் சொல்லுங்கள், நெறியாளர் நீங்கள். இல்லை சார், வழக்கு சந்திக்கிறவங்க யார் சார்? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களா? தாவேக்காவோட காரியதர்சி மேலே தான் சார் வழக்கு. ஸோ நேரடியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் ஏன் அவங்க கோர்ட்டுக்கு போய் இந்த விசாரணை சரியாக நடக்கணும்லாம் வந்து ஏன் சொல்கிறாங்க? அவங்க கட்சியினர் மேலே வழக்கு இருக்குது. அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை கட்சிக்கு இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து அந்த கடமையிலேருந்து தவறிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவங்க வக்கீலை வச்சு வாதாடி அவங்க சார்பாக இருக்கிற வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா கட்சி நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கு. நேரடியாக அவங்க கட்சியினர் இருந்த வழக்கு சந்திக்கிறாங்க. மக்கள் பாதிக்கப்படலைங்கிறீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். 2 குடும்பங்கள், ஒன்றும் கட்சி, 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு பிளே வைக்கிறாங்க. அவங்க ஒரு பிளே வைக்கிறாங்க. அதான் சொல்றேன் நான். 2 வேறுமா இருக்க பிளே.
ஆமா, அப்ப யாரோட கோரிக்கை என்பது அது சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்யணும். சுப்ரீம் கோர்ட் முன்னால் வந்திருக்குல்ல, அவங்க குடும்பத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒன்று சொல்லுது, இந்த தாவேகா கட்சின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் பரிசீலித்து சுப்ரீம் கோர்ட்டு இறுதியாக அவங்களுடைய முடிவை சொல்லுவாங்க. கண்டிப்பா சார். சார் கந்தசாமி சார், இப்போ அந்த கேஸ் வந்து அதிகப்படியான பாதிப்பை விஜய் கட்சிக்கு தான் ஏற்படுத்தியிருக்கு. அதனால நீங்க போய் வாதாடுறீங்க. இதுல மக்கள் வந்து பெரிதாக இதெல்லாம் கேட்கல. ஆனா நீங்க கேட்கறதும் மக்களோட கேள்விகளும் அவர்கள் எதிர்பார்ப்பும் வேற வேறையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அப்ப என்ன அங்க கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு? கரூர்ல என்ன நடந்தது? பாதிப்பு எங்களுக்கு அதிகம். ஏன் அதிகம்னா அந்த 41 குடும்பமும் எங்க குடும்பம். அதான் சொல்றேன். ஆனா அந்த 2 பேர் விட்டுருங்க, 41 நம்ம குடும்பம் தான். 41 எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க. அந்த பாதிப்பு சட்டப்பூர்வமா அண்ணன் சொல்றது அங்க அந்த உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஓபிக்கு எதிராக எஸ்ஐடி போடும்போது எதிர்த்தரப்பு வாதமே கேட்காம அந்த நீதிபதி கொடுத்த கருத்துக்களுக்காக தான் எங்களுக்கு பொலிட்டிக்கலாக செட்பேக் அப்படிங்கிறத இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம எடுத்து வச்சிருக்கோமே தவிர இந்த கேஸு சம்மந்தமாக எதுவுமே எடுத்து வைக்கல. அங்கே ஏன் எங்களை கேட்காம எங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க? ஏன்னா காவலர்கள் தான் எங்களை போக சொன்னது, காவலர்கள் தான் வரவிடாமல் பண்ணிக்கிட்டது. அப்போ காவலர்கள் செஞ்சதுக்கு எப்படி நீங்கள் கண்மூடித்தனமாக எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கலான்னு அந்த ஒரு பாயிண்டை தான் எடுத்து வச்சமே தவிர. கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுங்கிறீங்க. இந்த விஷயம் திமுகவுக்கு ஏற்கனவே தெரியும். திமுகவில் இருந்த சிலர் வந்து இதை அவங்க சமூக வலைதளங்களே போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மொத்தம் 5 கேஸ் நடந்தது. எல்லாத்துக்கூடையும் மிங்கிள் பண்ண வேண்டாம். இதை பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் சார்பா பாதிக்கப்பட்டவர் கேட்டிருக்காரு. நீங்க கேட்டது உண்மைதான். இதெல்லாம் வந்திருக்குன்னு ஒரு சகோதரியை இழந்த ஒரு சகோதரர் வந்து இதை வழக்கு மூலமா கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை அவர் ஏன்னா பாதிக்கப்பட்டவர் அவருடைய சகோதரியை இழந்திருக்காரு. அங்கே மொத்தம் 3 பேர் அங்கே முக்கியமாக பாதிக்கப்பட்டவர் இருந்தாங்க. ஒன்று ஒரு குழந்தையை இழந்த தந்தை, ஒரு சகோதரியை இழந்த சகோதரன், ஒரு மனைவியை இழந்த கணவன். இவர்கள் எல்லாமே பொதுவாக நம்ம வந்து எதுக்கெல்லாம் என்னெல்லாம் கேள்வி கேட்டால் அரெஸ்ட் பண்ணாங்களோ எல்லா கேள்வியும் அவங்க அங்கே வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போயிருக்கிறது ஒன்று தான். ஒரு கேஸ் தான் அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பாக பேசினது. இந்த எஸ்ஓபி ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து எஸ்ஓபி கேட்டதில் எஸ்ஐடி அமைத்தது தவறு, அந்த கேஸ் எடுத்துக்கிட்டது தவறு. ஏன்னா அந்த கோர்ட்டை இந்த அரசாங்கம் மிஸ்லீட் பண்ணியிருக்கு. ஏன்னா கரூருங்கிறது மதுரையில் உள்ள ஹைகோர்ட்டில் தான் அது நடக்கணும், பெஞ்சில் தான் நடக்கணும். எஸ்ஓபி ஏற்கனவே வந்து சென்னையில் இன்னொரு பெஞ்சில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கரூரில் வந்ததையே அந்த சென்னை பெஞ்சுக்கு மாற்றி விட்டாங்க. அப்போ இந்த இடத்துல எடுத்து வச்சுருந்தாங்கன்னா இந்த எஸ்ஓபி கேஸே அன்றைக்கி நடந்திருக்காது, அதுவும் இன்னொரு பெஞ்சில் போய் அட்டாச் ஆகிருக்கும். ஏன் அப்படி அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு சாதகமான அரசியல் பண்ணுறதுக்கு தீர்ப்பு ஏதாச்சும் கிடைக்கும்னு பண்ணல. இதை இப்போ மட்டும் பண்ணல, ஏற்கனவே வந்து இந்த சிபிஐ வழக்கு வேணும்னு உமா அவர்கள் பிஜேபி அவர்கள் அந்த கவுன்சிலர் வந்து சென்னையில் தாக்கல் பண்ணும்போது அரசு வழக்கறிஞர் அதை எதிர்த்து இது வந்து கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டு, அதனால் நீங்கள் மதுரையில் தான் போகணும், மதுரையில் தான் தாக்கல் பண்ணணும்னு இங்கே கோர்ட்டில் சொல்லி அதை மதுரைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மட்டும் ஏன் சொல்லலை? தனி நீதிபதி இதில் ஏன் சொல்லலை? எல்லாமே உள்நோக்கம், எல்லாமே அரசியல். இந்த பதட்டம் நான் சொன்னேன்ல, இந்த பதட்டத்தில் இதெல்லாம் வருது. கடன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய எக்கோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. நாங்கள் எல்லா இடத்துலையும் அமைதியாக தான் இருந்தோம். எந்த இடத்துலையும் தாவேக்கா வாய் திறக்கலை. ஏன்னா எங்களுடைய தலைமையிலேருந்தே என்ன உத்தரவுனா, யாரும் எதுவும் பேச வேண்டாம், யார் எந்த பழி சொன்னாலும் அதை நாம் சுமந்துக்கலாம், எதையும் எதிர்த்து பேசாதீங்க, இது வந்து சட்டப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செருப்பு வீசப்பட்டது, தடியடி நடத்தப்பட்டது, இதெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிற விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல வந்தது, எதிர்க்கட்சிகள் சொன்னது, பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னது. அப்ப நீங்க அதை ஆமோதிக்கல, அந்த கருத்து நாங்க அதுக்கு ஏன் ஒண்ணுமே வாய் திறக்கலன்னா எஸ்ஐடி போட்டிருக்காங்க, இல்ல தனிநபர் கமிஷன் ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. இது ரெண்டும் பாதிக்க கூடாது, சட்டப்படி அப்படித்தான் இருக்கணும். இந்த அரசாங்கம் செய்தது தான் தவறு. சட்டப்படி அவர்கள் விசாரிக்கும் போது நமக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தா அங்க போய் சொல்லணுமே தவிர பொது வழியிலோ ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறதோ தவறு. ஆனால் எங்கே வேணாலும் இருக்கவங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பாலியல் சம்பவத்துக்கு எஸ்ஐடி அமைக்கும் போது உயர் அதிகாரி, காவல்துறை அதிகாரி வந்து ஒரே ஒரு நபர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எஸ்ஐடி முடிவு வர்றதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. அது அந்த எஸ்ஐடியை பாதித்தது. அது எத்தனையோ டிவியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ இந்த மாதிரி பாதிக்கிற ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது.
இது வந்து அரசாங்கம் சொல்றது. அரசாங்கமே இப்போ என்ன சொன்னுச்சு, எல்லாரையும் கைது பண்ணும்போது அரசாங்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது பொருளியை கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே பொருளியை கிளப்பிக்கிட்டு இருந்தது. அதுதான் நீங்க பதட்டம், அந்த பதட்டத்தை தான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அதனால இங்கே அது நேர்மையாக நடக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு தலைமையில் ஒரு எஸ்ஐடி அமைங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் ரங்கராஜன் சார் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருக்க போலீஸை நம்பலை, சரி சிபிஐ மட்டும் உண்மையாக நடந்துருமா, அது மட்டும் எப்படி சரியாக நடந்துரும், யாரையாவது நம்பி தான் நான் ஆகணும் அப்படிங்கிற நியாயமான கேள்வி தான் வைக்கிறார் சார். அப்போ காவல்துறை, தமிழக காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுது, அதுவே சரியான விசாரணை எடுத்துட்டு போகும் இல்லையா? எல்லா நேரங்களிலும் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? இன்னைக்கு முதல் கோணல் முற்றும் கோணல் நான் அதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இவர்களுடைய பதட்டம் ஃபுல்லாக தெரிஞ்சது. நாங்கள் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணோம், தாவேக்கா எவ்வளோ கோஆப்ரேட் இந்த நிமிஷம் வரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இவங்க மட்டும் எல்லா இடத்துலையும் பதட்டமாக இருந்தாங்க? அதுதான் காரணம். ஏன்னா அப்போ அஜித்குமார் வழக்கில் ஏன் உடனே சிபிஐக்கு அனுப்புனீங்க? அனுப்பி இருக்காமல் இருக்கலாம்ல. பல இடங்களில் இந்த தமிழக அரசு, திமுக அரசு மாறுபடுது. கிட்னி திருட்டு கிட்னி வழக்கில் வந்து எஸ்ஐடி போட்டாங்கல்ல, அந்த எஸ்ஐடி எடுத்து ஏன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க? எஸ்ஐடி தானே, இங்கே உள்ள ஆட்கள் தானே பார்ப்பாங்கல்ல, கரெக்டாக பண்ணுவாங்களா? ஏன்னா அதை கோர்ட்டு வந்து மேற்பார்வையிடும். அதனால் அவங்களுக்கு பதட்டம், அவங்க எம்எல்ஏ மாட்டிப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி எஸ்ஐடி பாதித்தது. இது எல்லாமே நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த வழக்கை பொறுத்தவரை நாங்கள் மெயினாக குற்றஞ்சாட்டுவது அரசாங்கத்தையும் அந்த அரசு அதிகாரி போலீஸையும் தான். ஏன்னா அங்கே வந்து கூட்டம் கூடுறத கணிக்க தவறிட்டாங்க உளவுத்துறை. இல்லை இங்கே விஜய் அவர்கள் வரும்போது நடுவில் ஒரே ஒரு பாதை, எத்தனையோ தலைவர்கள் போகும்போது பேரிகேட் போட்டு பாதை வைக்கலையா? அதே மாதிரி ஒரே ஒரு பாதை வச்சு விட்டுருந்தா அவர் பாட்டுக்கு அவர் எல்லாத்தையும் பேசிட்டு போயிருப்பார். அவங்க அனுப்புன எம்டி ஆம்புலன்ஸும் அதிலேயே வந்துட்டு போயிருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். கூட்டம் டைம் ஆக கூட்டம் ஏறுது, உளவுத்துறை கணிக்கணும். பொதுமக்கள் ஒரு இடத்துல கூடுதுன்னா மதுரை பெஞ்சு நீதிபதி சொல்லியிருக்காங்க, எந்த கட்சி பொதுக்கூட்டம்னாலும் சரி, எந்த கட்சியின் ஆர்ப்பாட்டம்னாலும் சரி, பொதுமக்கள் ஒரு இடத்துல கூடும்போது அந்த பொதுமக்களின் உயிரை பாதுகாப்பது அரசின் கடமை, காவல்துறையின் கடமை. அந்த கடமையை அவங்க செஞ்சுருக்கணும். அவர்கள் அசால்ட்டாக விட்டுட்டாங்க. இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்போ அவர்கள், ஏன்னா அரசாங்கத்தை நோக்கி இந்த நரேட்டிவ் செட் பண்ணுற யாருமே ஒரு கேள்வி கூட கேட்கல இதுவரை. எந்த கேள்வியும் கேட்காம இது ஒன் சைடாகவே போய்கிட்டு இருக்கு. அதனால் எங்களுக்கு இவர்கள் மேல் நம்பிக்கை இல்லை. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.